பட்டினத்தார் பிறவியிலேயே பெரிய செல்வந்தர். அதோட வாணிபமும் அவருக்கு பெரிய லாபத்தை கொடுத்து வந்துச்சு. அவரோட வீட்டு கதவுகள் வெள்ளியில செய்யப்பட்டிருக்கும். வாசல்ல முத்துப்பந்தல் அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு நாள் நகர்வலம் வந்த அரசன் இதை பார்த்ததும் பொறாமப்பட்டு வெள்ளி கதவுகளை கலற்றி விடும்படி பட்டினத்தாருக்கு உத்தரவு போட்டாரு. பட்டினத்தாரும் மறுக்காம ஒத்துக்கிட்டு வெள்ளி கதவுகளை அகற்றிட்டாரு. ஆனா அதுக்கு பதிலா தங்க கதவுகளை நிலையில மாட்டிட்டாரு. இதை கேள்விப்பட்ட அரசன் நேரா பட்டினத்தார் வீட்டுக்கு வந்து பட்டினத்தார் செயலை கண்டிச்சாரு. தன்னோட இருக்கையில இருந்து எழுந்து வந்த பட்டினத்தார், மன்னா, நீங்க வெள்ளி கதவுகளை தான் அகற்ற சொன்னீங்க, ஆனா தங்க கதவுகள் போடக்கூடாதுன்னு சொல்லலையே. என்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டுதானே என் வீட்டை வடிவமைக்க முடியும் அப்படின்னு பணிவா சொன்னாரு. தான் அவமானப்படுத்தப்பட்டதா நினைச்ச மன்னன் வாசல்ல கட்டியிருந்த முத்துப்பந்தலை எரிக்கும்படி தன் காவலர்களுக்கு உத்தரவு போட்டாரு. காவலாளிகளும் முத்துப்பந்தலை எரிச்சிட்டு போனாங்க. ஆனா அடுத்த நாள் வந்து பார்த்தா பட்டினத்தார் வீட்டு வாசல்ல வைரங்களால் ஆன பந்தல் போடப்பட்டிருந்துச்சு. இதை தெரிஞ்சுகிட்ட மன்னர் தான் தோற்று போனதை உணர்ந்து பட்டினத்தார்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனாரு.